அப்பா எனக்கு இது ஃப்ரீ டாஸ்க் மாதிரியே ஃபீல் ஆக மாட்டேங்குப்பா, சுத்தமா கனெக்ட் ஆக மாட்டேங்குது ப்ரோ. இதுக்கு முன்னாடி சீசன்ல எவ்வளோ ஃப்ரீ டாஸ்க் பார்த்துருப்போம். அந்த சீசன்ல இருந்த ஒரு ஹைப் வந்து இந்த சீசன்ல சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். சுத்தமா இல்லை ப்ரோ. அது என்னமோ தெரியல, வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு குறையா இல்லை பார்க்குற நம்ம மேலே குறையான்னு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் எனக்கு இது ஃப்ரீ டாஸ்க் மாதிரியே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசனில் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அப்போல்லாம் எப்படி இருக்கும்னா அந்த ஃப்ரீ டாஸ்க் வாரங்கள் வந்து ஒரு மாதிரி ஹைப் ஆயிரும், நமக்கு வந்து பயங்கர ஹைப்பாக இருக்கும். முக்கியமாக வீட்டுக்கு எந்த குடும்பம் வரப்போகுது, எப்போ வரப்போகுது, என்ன பாட்டு போடுவாங்க, யாரோட குடும்பத்திலேருந்து யார் வருவா, எப்படி என்ட்ரி கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். நம்மளே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்து பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா வீட்டுக்குள்ள ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு பாட்டை போட்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருவாங்க. அப்படி ஃப்ரீஸ் பண்ணி வச்சோடனே நமக்கே கன்ஃபியூஷன் ஆயிரும், இது என்ன பாட்டு, இது யாரு கனெக்ட் ஆகும், அப்போ இவங்க ஃபேமிலி வராங்களா அவங்க ஃபேமிலி வராங்களான்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக நம்மளே பேசிட்டு இருப்போம். ஆனால் இந்த சீசனை பொறுத்தவரைக்கு பாட்டும் உருப்படியாக போட மாட்டேக்கானுவேன், ஃப்ரீஸும் உருப்படியாக பண்ண மாட்டேக்கானுவேன். சும்மா திறந்து விடுறாங்க, ஃபேமிலி உள்ள வராங்க, வந்து இருந்துட்டு அங்கே பாசத்தை காட்டுவாங்கன்னு பார்த்தா 10 நிமிஷம் கூட பாசத்தை காட்ட மாட்டேங்காங்க. அதுக்குள்ள பிக் பாஸ் மேலேருந்து ஒரு அறிவிக்கையை கொடுக்குறவ கொடுத்த வந்த வேலையை பார்க்குறாங்க பேரில் ஒரு மாதிரி தங்களுக்குள்ள இருக்க மன வருத்தத்தை காட்டுறாங்க. இதுக்கு நீங்கள் ஃபேமிலி ரவுண்ட்லாம் பேர் வைக்காங்கடா. ஃபேமிலிகள் வந்து தங்களுக்குள்ள இருக்க மன வருத்தத்தை தெரிவிக்கிற விழான்னு வைங்கடா, மன வருத்தம் தெரிவிக்கும் விழா அப்படின்னு மாதிரி வச்சிருங்க. அதான் கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஒரு ஃபேமிலி கூட கரெக்டாக வீட்டுக்குள்ள வந்து எல்லார்ட்டையும் கனெக்ட் ஆகி எல்லார்ட்டையும் ஜாலியாக பேசுனாலும் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தெரிலப்பா. நேற்றுக்கான எபிசோடோட கவனிச்ச வரத்துக்கு தீபக் அண்ணன் ஃபேமிலி வேணால் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி கொடுத்தாங்க, செம்ம பாசிட்டிவாக பயங்கரமாக எல்லாரு கூடயும் பேசி ஒரு மாதிரி வீடை வந்து கலகலன்னு மாற்றினாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா குடும்பங்களுமே ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு, யாரு கூட பெருசாக கனெக்ட் ஆகலை. அது முக்கியமாக நேற்று கடைசியாக வந்துட்டு போன ரயான் ஃபேமிலிலாம் சுத்தமாக கனெக்டே ஆகலை. அவங்க அக்கா தான் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக கனெக்ட் பண்ண விட்டாமல் கட் பண்ணி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். சுத்தமாக கனெக்டே ஆகலை. அந்த மாதிரி மொத்தமாக ஒரு மாதிரி டல்லாக கொண்டு போயிட்டு இருக்கேன். நமக்கு ஃபேமிலி ரவுண்ட் ஃபீலே வரல ப்ரோ. எனக்கு சுத்தமாக வரல ப்ரோ. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு சுத்தமாக வரல. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை, அதை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ நம்மளால் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோவில் பார்த்தா வீட்டுக்குள்ள ராணோ அவர்களுக்கான ஃபேமிலி வந்திருக்குது. ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ஃபேமிலி. கண்டிப்பாக இந்த ஃபேமிலி உள்ள வந்து யார் யாருக்கு என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். ஏன்னா இந்த சீசன் அதானே, இந்த சீசன் நம்ம பாசோனேஸ் எல்லாம் உள்ள பார்க்க முடியாது ப்ரோ. இதுக்கு முன்னாடி சீசன்ல ஃப்ரீ டாஸ்க் அப்படின்னா அந்த ப்ரோமோவே எப்படி இருக்கும் தெரியுமா, உள்ள அவங்களுக்கான குடும்பம் வந்து தனக்கான பையனையோ இல்லை தனக்கான ஒய்ஃபையோ இல்லை தனக்கான ஹஸ்பண்டே கட்டி பிடிச்சி அழுது உருண்டு இல்லை தனக்கான குட்டி பசங்களை கூட்டு வந்து அந்த சீக்வன்ஸ் தான் ஆக்சுவலாக ஃபுல்லாக ப்ரோமோவாகவே இருக்கும். அந்த ப்ரோமோ தான் நமக்கு பார்க்க சூப்பராக இருக்கும். பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கு ப்ரோமோல என்ன இருக்கு தெரியுமா, வீட்டுக்குள்ள வந்து தங்களுக்கான மன வருத்தத்தை காட்டுறதா ப்ரோமோவாக இருக்கு. அப்போ அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, இப்போ நார்மலாக ஒரு குடும்பத்தை உள்ள விட்டு ஜாலியாக பேச விட்டா அது பெருசாக ஓடாதுன்னு சொல்லி தெரிஞ்சு நாக்கா பிக் பாஸ் ஒரு பிளான போட்டு உங்களுக்கு இருக்க மன வருத்தத்தை காட்டுங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க போல. பூரா குடும்பமும் உள்ள வந்து மன வருத்தத்தை மட்டும் தான் காட்டுறாங்களே தவிர கரெக்டான பாசத்தை காட்டுற மாதிரி எனக்கு தோணல. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல ராணுக்கான ஃபேமிலி வராங்க. ராணுக்கான ஃபேமிலியில் ராணோட அப்பா வந்திருக்காங்க, ராணோட சிஸ்டர் வந்திருக்காங்க, ராணோட அம்மா வந்திருக்காங்க. இதில் வந்தோடனே நம்ம ராணோட அப்பா வந்து வீட்டுக்கு ஆக்சுவலாக எல்லாருக்கும் கராத்தே சொல்லி கொடுக்குறாங்க போல. ஏய் வாங்கடா பெண்களுக்கு தற்காப்பு கலை அப்படின்னு மாதிரி பயங்கரமாக ஒரு கலையை சொல்லி கொடுக்குறாங்க. தலைவர் அப்படின்னு மாதிரி கராத்தே சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக கராத்தே மாஸ்டர் ப்ரோ, அவங்க பேரு ஆக்சுவலாக கராத்தே சந்துருவா தான் சொல்றாங்க. வேற ரோல் போங்க. ஸோ இந்த இடத்துல அப்பா வந்து அருண் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க. அப்போ வந்து அருண் அவர்களுக்கு ஒரு பாராட்டு கொடுக்குறாங்க. என்னன்னா சொல்றாங்க, தெய்வம் மாதிரி என் பையனை காப்பாற்றினேன், எங்களுக்கு அதை பார்க்க ஒரு மாதிரி கண் கலங்கிட்டோம் நாங்களாம் அந்த சீனை பார்த்துட்டு. யாருமே வராதப்போ நீ அந்த இடத்துல வந்து தெய்வம் மாதிரி என் பையனை காப்பாற்றினப்பா, அது ரொம்ப பிடிச்சிருந்துப்பா, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மனசார நன்றி சொல்றாங்க. இந்த சீன்ல ஆக்சுவலாக ரொம்ப ஒரு நல்ல சீன் தான் நான் சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் குடும்பம் உள்ள வந்து ஈஸியாக ஒருத்தர் அட்டாக் பண்ணி பேசிட்டு போயிடுவாங்க. ஆனால் இன்னொருத்தருக்கு பாராட்டுகள் கொடுக்கறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா யோசிப்பாங்கல்ல, டக்குன்னு ஒருத்தருக்கு பாராட்டு கொடுத்து அவன் வந்து மேலே ஹைப் ஆயிடக்கூடாது, அவனுக்கு நல்ல ஒரு ஆதரவு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த நன்றி உணர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். இப்போ இந்த இடத்துல ராணுக்கான ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நன்றி உணர்ச்சியோட தான் பண்ணுறாங்க. ஓகேவா, இல்லைன்னா சொல்லவே முடியாது. இருந்தாலும் அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்துறாங்கல்ல, அதான் பெரிய மேட்டரை நான் பார்க்குறேன். ஸோ அப்பா அவர்கள் சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிப்பா, பார்த்து நாங்களே கண் கலங்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு. இது கண்டிப்பாக அருண் அவர்களுக்கு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நேற்றுக்கான எபிசோட் பார்த்துருப்பீங்க, வீட்டுக்குள்ள வந்து 4 ஃபேமிலியில் 3 ஃபேமிலி தொடர்ந்து அருணை தான் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அருண் வந்து சுத்தமாக உடஞ்சிட்டாரு தான் சொல்லியாங்க. சுத்தமாக உடஞ்சி அந்த மனுஷன் லிட்டரலி என்ன ஸ்டேஜுக்கு போயிட்டார் தெரியுமா, எப்பா எனக்கு இந்த ஃபேமிலி ரெண்டு ஸ்டாப் பண்ண முடியுமாப்பா, என்னோட ஃபேமிலியை மட்டும் ஸ்டாப் பண்ணிடுங்கப்பா, என்னோட ஃபேமிலி வேணாப்பா, உங்கள் ஃபேமிலியே பார்த்ததே எனக்கு ரொம்ப மன நிம்மதியாக இருக்குப்பா, இதில் என்னோட ஃபேமிலி வர நான் பார்க்கணுமா, ஸோ தயவுசெய்து என்னோட ஃபேமிலி மட்டும் வர வேணாம்பா, அருணோட ஃபேமிலி வரலையான்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லி பயங்கரமாக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா வீட்டுக்குள்ள வந்த குடும்பம் ஃபுல்லாக அவனை அடிச்சு அவன் எப்படி இருப்பான்,
யோசிச்சு பாருங்க, அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும். அப்போ ஒருவேளை நம்ம அப்படிதான் நெகட்டிவா தெரிஞ்சிருக்குமோ, அப்போ நம்ம ஃபேமிலி உள்ள வந்து ஃபீல் பண்ணுவாங்களோ, அப்போ வேணாம், நமக்கான ஃபேமிலி ரூம் வேணாம், நம்ம வெளியே போய் நம்ம அம்மா அப்பாவை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அந்த அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான், சுத்தமாக அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அதை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த ஒருத்தனுக்கு வந்து இந்த விஷயம் மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இது மிகப்பெரிய பூஸ்டாக இருக்கும். ஏன்னா அம்மாவுமே அங்கே சொல்கிறாங்க, ரொம்ப நன்றிப்பா, பார்த்துனுங்க, கண் கலங்கிட்டோம், நீ வந்து என் பையனை இது பண்ண. ஏன்னா பையன் வழியில் துடிச்சிட்டு இருக்கான், அழுதுட்டு இருக்கான், யாருமே வராதப்ப நீ வந்து உதவணும் தெரியுமாப்பா, ரொம்ப நன்றிப்பான்னு சொல்லிட்டு அம்மாவும் சொல்கிறாங்க. அது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி சே தேவைப்பா, அருண் அவர்களுக்கு இது தேவைப்பா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்னதான் அருண் அவர்களுக்கு ரோஸ்ட் தேவை, அவருக்கு வந்து வறுவல் தேவை நம்ம நினைச்சாலுமே இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு இதுதான் தேவை. ஓகேவா, இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு ஒரு பூஸ்ட் தான் தேவை. அந்த விஷயத்த கொடுக்குறாங்க. அடுத்த பிக் பாஸ் மேலேருந்து தனக்கான வேலையை காட்டுறாரு. வாங்க, குடும்பம் வந்தாச்சு, பேசியாச்சு, உங்களுக்குள்ள இருக்க அந்த மன வருத்தத்தை தெரிவிக்க முடியுமா, எத்தனை பேர் இருக்காங்களோ பார்த்து தெரிவிச்சுட்டு போங்கன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாரு. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், ரைட்டு, வேலையை காட்டிட்டீங்க பிக் பாஸ், வேலையை காட்டிட்டீங்க, உங்களுக்கு வேலையே தானே, சும்மா சும்மா இருக்கிற குடும்பத்துல எல்லாம் மன வருத்தம் இருக்கா, சொல்லிட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டு வேணுங்கனே கேட்டு குடும்பத்தை ஏதாவது சொல்ல வச்சு அதை கண்டென்ட்டா மாத்துவீங்க. அந்த வகையில் குடும்பம் வந்து சொல்றாங்க, ஆமா எங்களுக்கு மன வருத்தம் இருக்கு, யாருன்னா சௌந்தர்யா மேல இருக்குன்னு சொல்றாங்க. போடு, நேற்று பூரா சௌந்தர்யா தப்பிச்சிட்டாங்க, நேற்று பூரா ஃபுல்லா பாராட்டுகளா வாங்கிட்டு இருந்தாங்க. என்ன பாராட்டுகள், வர்ற ஃபேமிலி எல்லாமே எங்களுக்கு சௌந்தர்யா பிடிக்கும், சௌந்தர்யா பிடிக்கணும்னு சௌந்தர்யா ஒரு மாதிரி சாலி ஸ்டேஜில் இருந்தாங்க. அது மட்டும் வீட்டுக்குள்ள நிறைய பேர் வன்மத்தில் இருந்தாங்க, என்னடா இந்த பொண்ணை மட்டும் பிடிக்கும்னு சொல்றான்னு, அப்படி இந்த பொண்ணு என்னதான் பண்ணுதுடா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி காண்டில் இருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தை உடைக்கிற மாதிரி வீட்டுக்கு வந்து எங்களுக்கு சௌந்தர்யா மேலே மன வருத்தம் இருக்குன்னு சொல்லி சௌந்தர்யாட்ட ஒன்று கேட்குறாங்க. எங்கள் அண்ணனா தம்பியான்னு தெரியல, ஆக்சுவலாக நான் பிரதர்னே வச்சுக்கிறேன். என்னோட பிரதர் வந்து அடிபட்டு கீழே இருக்காரு, அவர் வந்து வழியில் துடிச்சிட்டு அழுறாரு, அவரால் முடியல, வழியில் துடிச்சிட்டு இருக்காரு. அப்போ சைட்லேருந்து ரொம்ப ஈஸியாக நடிக்கான்னு சொல்லிட்டே இருக்கீங்களே, எதுக்கு ஒரு 20-25 தடவைக்கு மேலேயே சொல்லியிருப்பீங்க நடிக்கான்னு சொல்லிட்டு. அது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா அவன் ஆல்ரெடி அடிபட்டு கீழே விழுந்து வழியில துடிச்சிட்டு இருக்கான், நீங்க சைடில் உட்காந்து நடிக்கான்னு சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நாங்கெல்லாம் அழுதுட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது அவங்களுக்கான எமோஷன், நம்ம இதுல எதுவுமே சொல்றதுக்குல, சத்தியமா எதுவுமே சொல்றதுக்குல. ஏன்னா இது எல்லா ஃபேமிலிக்கும் இருக்காதான். அவன் என்னதான் அந்த சீன்ல நமக்கும் கொஞ்சம் நடிச்ச மாதிரி தெரிஞ்சா கூட, ஆனா ஃபேமிலி அப்படின்னு வரும்போது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபீல் தான் ஆகும், கண்டிப்பா ஃபீல் ஆகதான் செய்யும். ஏங்க ஒரு மூவிலே வச்சுக்கோங்களேன், மூவிலே தனக்கான பையனோ இல்லை தனக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் ஒரு 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 மாதிரி ரொம்ப லோவாகிற ஒரு சீன்ல, ரொம்ப எமோஷனல் ஆகிற சீன்ல, ரொம்ப மோசமான சீன்ல நடிச்சா கண்டிப்பா ஃபேமிலி அப்படிங்கிற அழதான் செய்வாங்க. ஐயோ என் பையனா இது அப்படிங்கிற மாதிரி அழதான் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இங்க உண்மையா ஒருத்தன் அடிபட்டு கீழே கிடக்கும்போது கண்டிப்பா உடஞ்சிருப்பாங்க அந்த ஃபேமிலி. பட் நம்மளே சொல்லியிருக்கோம் நடிக்கான்னு சொல்லி போறதையும் சொல்லிட்டு இருக்கோம். அது நமக்கான ஒரு கருத்தா நான் நினைக்கிறேன். பட் நான் நடிக்கான்னு சொன்ன விஷயங்களை இங்கே திருப்பி கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். அவனுக்கு சின்னதாக அடிபட்டு இருக்குது, அந்த விஷயத்தை இவ்வளோ பெருசா யூஸ் பண்ணிக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அதனால ஃபேமிலிக்கான கருத்து இதுக்குள்ள நம்ம வரப்போறதே இல்லை. சௌந்தர்யா பார்த்து சொல்றாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, உங்களுக்கு ஏங்க அவ்வளோ வன்மம், என் பிரதர் மேலே உங்களுக்கு என்னங்க அவ்வளோ வன்மம்னு கேட்டாங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சிட்டேன், அவ்வளோதான்டா, முடிச்சுட்டீங்க போங்க. நேற்று தான் இந்த பொண்ணை பூரா பையில வந்து சூப்பராக பண்ணுறீங்க, உங்களோட பிக் ஃபேன்னு சொல்லிட்டு பண்ணணும், இன்னைக்கு எடுத்தெடுப்பில் உங்களுக்கு ஏன் வன்மன்னு சொல்லி கேட்டா சௌந்தர்யா மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்கும், வன்மமா, ஏய் ஏடா நம்மளை போட்டு இந்த அடி அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யாவோட மைண்ட் செட்டே ஒரு மாதிரி இருக்கும். இது தேவைதான், எல்லாருக்குமே வேணுங்க, சொல்லப்போனால் இது எல்லாருக்கும் வேணும். ஏன்னா இந்த வீக் வந்து ஃபேமிலி வீக் கிடையாது, மன வருத்தங்கள் தெரிவிக்கிற வீக்கு. அந்த மன வருத்தங்களை வச்சு தான் நீங்கள் நம்ம பார்த்தாகணும். சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டா ப்ரோ, இதுக்கு முன்னாடி சீசன் ஃப்ரீ ஸ்டார்ஸ் பார்த்துருக்கோம், லைவ் பார்த்துருக்கோம். அந்த லைவில் ஒவ்வொரு ஃபேமிலி வரும்போது ஹாட் ஸ்டாரில் லைவ் ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா, 1 லட்சம் 2 லட்சம் வியூவர்ஸ் இருப்பாங்க. பட் இந்த சீசனில் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா ப்ரோ, 70,000 80,000 90,000 1 லட்சம் தொடர்றதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. அப்படி இருக்கும்போது இந்த பிக் பாஸ்க்கான ஆடியன்ஸே கம்மியாயிட்டாங்க, யாருமே கனெக்ட் ஆகி பார்க்கல, அவ்வளோதான். சீசன் முடிஞ்சு இந்த வீக் முடிஞ்சு அடுத்த வீக் இந்த டிக்கெட் ஃபினாலே மட்டும்தான் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது. எனக்கு தெரிஞ்ச டிக்கெட் ஃபினாலே சர்சர்னு போயிடும் தான் நினைக்கிறேன். மொத்தத்தில் இப்போ மொக்கையாக போயிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் போட எடுத்து பார்க்கலாம்.